எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் எல்டி. இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு சின்ன கதை மூலமாக ஆரம்பிக்கிறேன். ஸோ சின்ன கதையில் இந்த ஈர்ப்பு விதியை உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம். ஈர்ப்பு விதி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏன் நடக்கலை, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஈர்ப்பு விதியை பற்றி நீங்கள் எனக்கு எல்லாமே தெரியும், என்னென்ன பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே தெரியும் அப்படின்னு இருந்தால் கூட இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க, இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியை நான் நம்ம சேனலில் உங்கள் பர்மிஷனோட போடுறேன். அது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு, ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒன்று இருக்காமே, இதெல்லாம் உண்மையா, அதாவது நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது நடக்குமே அப்படின்னு சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த முனிவர் ஆமா அதெல்லாம் உண்மைதான், நீ நினைச்சா நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும், இந்த ஊர்லயே என்னதான் பணக்காரனா எல்லாரும் பார்க்கணும், என்ன ரொம்ப பேர் மரியாதை கொடுக்கணும், என்ன மதிக்கணும் அப்படின்னு. அப்படியே நிறைய பேர்னாலும் நினைச்சிட்டு இருக்காரு. 1 மாசம் 2 மாசம், அவர் 6 மாசத்துக்கு மேல அப்படியே நினைச்சிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கல. இப்போ திரும்பவும் அந்த முனிவர்கிட்ட போய், நான் இந்த மாதிரி கேட்டேன், நீங்க இப்படி சொன்னீங்க நினைச்சா நடக்கும் அப்படின்னு. நானும் குறைஞ்சபட்சம் நான் நிறைய ஒரு 6 மாசம் டைம் எடுத்து நினைச்சிட்டு தான் இருந்தேன். என்னென்னமோ நினைச்சலாம் பார்த்தேன், விசுவலைஸ் பண்ணேன், ட்ரீம் பண்ணேன், கற்பனை பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ஆனா என்னோட நிலைமை இன்னைக்கு மாறவே இல்லை. இது வந்து ஈர்ப்பு விதி உண்மையா, இல்லை நீங்க சொன்னது பொய்யா, இல்லை ஈர்ப்பு விதி பொய்யா, இல்லை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த முனிவர், அப்படியா, சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ சரியா பதில் சொல்லு அப்படின்ட்டு. முயற்சினா என்ன, உங்களோட ஆசைகள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்னோட ஆசை அப்படின்னா, நான் எப்படி என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறனோ அதுதான் ஆசை. முயற்சி அப்படின்னா அதுக்கான முயற்சியெல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்லை எனக்கு சரியா புரியல, நீங்களே தெளிவா சொல்லிருங்க அப்படின்னும் அந்த முனிவர்கிட்ட இந்த நபர் கேட்கிறாரு. அதாவது ஆசைகள் அப்படிங்கிறது, நீ என்னவா ஆகணும், இந்த உலகத்துல எப்படி வாழணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீ கற்பனை பண்றல்ல, அதுதான் ஆசை. முயற்சி அப்படிங்கிறது, அதுக்கு எதையாவது நீ செஞ்சியா, ஏதாவது முயற்சிகள், ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சியா, ஏதாவது உழைச்சியா, நீ பணக்காரன் ஆகணும்னு நினைச்சி ஏதாவது உழைச்சியா, பணம் எப்படி கொண்டு வரணும், இல்லை அதுக்கான வேலைகள், அதுக்கான ஆட்களை யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சியா, ஏதாவது முயற்சி பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படின்னா, ஸோ உங்களோட கனவுகள், உங்களோட ஆசைகள் அப்படிங்கிறது வேற, அதுக்கான முயற்சி அப்படிங்கிறது வேற. இதுக்கும் ஈர்ப்பு விதிக்கும் என்ன சம்பந்தம் நீங்களும் கேட்கலாம், அந்த நபரும் கேட்டாரு. இருக்கு. உங்களோட ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது. ஒரு ரூம்ல உட்காந்து அமைதியா நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு கற்பனை பண்றது, கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி இல்லாம அதுக்கான சின்ன சின்ன முயற்சிகள், சின்னதா ஒரு வேலை, சின்னதா ஒரு உண்டியல் வச்சு பணம் சேர்க்கறது, இது சின்னதா ஏதோ ஒரு வேட்களை வந்து வேலையை வந்து செய்யறது, இந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் பண்ணினியா, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை பார்த்தியா அப்படின்னு கேட்கிறாரு அந்த முனிவர். இல்லை அப்படின்னு அந்த நபர் சொல்றாங்க. இப்போ நீ வந்து ஆசைப்படுறது தப்பு இல்லை, அதுக்கான சின்ன சின்ன முயற்சிகளை நீ பண்ணணும். அதாவது நீ ஒரு பிஸ்னஸ் மேனா ஆகணும், இல்லை உலகத்திலேயே அதாவது ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கான வேலைகள் என்னென்ன இருக்கு, அதுக்கான வழிகள் என்னென்ன இருக்கு, அதை அதை வந்து யார் மூலமா சரி பண்ண முடியும், யார் மூலமா அடைய முடியும், கொஞ்சமாவது நீ யோசிக்கணும், அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸோ நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா பிரபஞ்சம் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கும். ஓகேவா? ஸோ நீ வந்துட்டு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கணும், பிரபஞ்சம் 4 ஸ்டெப் எடுத்து வைக்கும். நீ வந்து 4 ஸ்டெப், நான் பிரபஞ்சம் 8 ஸ்டெப். ஸோ உங்களுக்கு பிரபஞ்சம் உதவி செய்யும்.
அதுக்கான வழிகளை ஈஸிப்படுத்தும். நீங்க வந்து ஒரு வழியில போறீங்க, கல்லும் மண்ணும் புதருமா இருக்கு அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு பாதையை ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதுக்கு வந்து சின்னதா நீங்க வந்து அதை சரி பண்றீங்க, வழியை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வழியை உருவாக்குறதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு அந்த முனிவர். ஸோ இது மாதிரி தான் நீங்க வந்துட்டு நீங்க எதிர்பார்க்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஜாபுக்கு போறதா இருக்கட்டும், இல்ல பிசினஸை இம்ப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நீங்க பண்றீங்க. ஆனா வீட்லயே 4 செவத்துக்குள்ள உட்காந்துட்டு ஒரு கனவுலகத்துல நீங்க வாழ்ந்துக்கிட்டு, நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், எனக்கு பிடிச்ச அந்த நபர் என்கிட்ட வந்து தானா பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்களா எந்த முயற்சியும் எடுக்க மாட்டீங்க. இல்ல நான் முயற்சி எடுத்து இது நாள் வரைக்கும் தோல்வி அடைஞ்சிட்டேன், இனிமேல் நான் எந்த முயற்சி எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லயும் இருக்கீங்க. முயற்சினா என்னங்க? அதாவது தோத்து போனா கூட திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கிறது, அதுக்கு பேர் தாங்க முயற்சி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் ஈர்ப்பு விதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? செய்யறது ஒரு பக்கம், ஹெல்ப் பண்றது ஒரு பக்கம். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாவே போதும், உங்களுக்கு நீங்க முழுமையா சக்சஸை அடைஞ்சிருவீங்க. ஸோ இதை தான் அந்த முனிவர் உங்ககிட்ட சொல்றாரு. இப்போ இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு 6 பேக் வைக்கணும், உடம்பு வந்து ஒரு கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அதுக்கான முயற்சிகள் எதுவும் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கான டயட் இருக்கிறது, கொஞ்சமா சாப்பிட்றது, ஒண்ணுமே இல்லை. ரொம்பலாம் வந்துட்டு நீங்க வந்து ஜிம்முக்குலாம் போகணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணணும் பிரபஞ்சமோ இல்ல மற்றவங்களோ நானும் கேட்கல. ஆனா நீங்க வந்து சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணீங்களா? கொஞ்சமாவது நடந்தீங்களா? அதுக்கான சின்ன ஒரு எக்ஸசைஸ், வளைஞ்சு குனிஞ்சு நிமிர்ந்து ஏதாவது எக்ஸசைசஸ் பண்ணீங்களா? ஸோ இதுலாம் பண்ணாம ஜஸ்ட் ஒரு ரூம்குள்ள உக்காந்துட்டு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு பிரியாணி, பன்னு, ரோஸ்ட் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு குண்டா இருந்துட்டு நான் வந்து ஸ்லிம் ஆகணும், பிரபஞ்சம் எனக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதுறது, பண்றது, இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு எப்படி நடக்கும்? ஸோ கனவு, அதாவது ட்ரீம், ஆசை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சமா அதுக்கான முயற்சிகளை பண்ணீங்க அப்படின்னா ஈர்ப்பு விதி ரொம்ப அற்புதமா உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது கொஞ்சம் நீங்க வந்து அதுக்கான முயற்சி வழிமுறைகளை செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க எதிர்பார்த்த விஷயத்துல அடையலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது வந்து நாட் ஓன்லி இது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து ரிலேஷன்ஷிப் தான் மேக்ஸிமம் எதிர்பார்க்குறீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு ஜாபா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டுமே, அதுக்கு வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா அது நடக்கும். ஓகேவா? ஈர்ப்பு விதிங்கிறது பொதுவானது, எல்லாருக்குமே சாத்தியமானது. இந்த உலகத்துல நீங்க ஒருத்தங்க வந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தங்க வந்து கம்மியா சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தங்க சம்பாதிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னா 3 கேட்டகரியில இருக்கிறவங்களுமே ஒரே உலகத்துல தான் இருக்காங்க. அவங்களால மட்டும் ஏன் அதிகமா சம்பாதிக்க முடியுது, உங்களால மட்டும் ஏன் சம்பாதிக்கவே முடியல? இதுக்கு மத்தியில வர ஒரு கேட்டகரி இருக்கு. சம்பாதிக்கவும் முடியாம, அதாவது அதிகமாகவும் சம்பாதிக்க முடியல, சம்பாதிக்க முடியாம கீழே இறங்க முடியல, அதாவது மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரியிலும் இருக்கு. ஸோ ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சம்பாதிக்கவே முடியல, எனக்கு எந்த வழிகளுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கக்கூடிய இதே என்விரான்மெண்ட்ல, இதே டைம்ல தான் ஒருத்தங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நம்ம லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் சம்பாதிக்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 30,000 40,000 உங்க லெவல்ல இருந்து ஒரு 4 மடங்கோ 5 மடங்கோ. நான் சொல்றது வந்து ஒரு 30,000 அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்போ நீங்க ஒரு 10,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 40,000 ஒரு 50,000 சம்பாதிக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுங்க. எங்க வேலைக்கு சேரணும்னு பாருங்க, அதுக்கான ஸ்கில்ல என்ன வளர்த்திக்கணும் அப்படின்னு பாருங்க. நம்ம எந்த பிளேஸுக்கு போனா அவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். எல்லாமே உங்க நிலைமை அப்படி டோட்டலா சேஞ்ச் ஆகும். இது வந்துட்டு நான் ஒரு பணத்தை பத்தி சொன்னேன். இதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் பொதுவானது. நீங்க வந்து பணத்தை பத்தி மட்டும்தான் பேசுறீங்க, ரிலேஷன்ஷிப் பத்தி மட்டும்தான் பேசுறீங்க, ஜாப் மட்டும்தான் பேசுறீங்க அப்படின்னு கிடையாதுங்க. எதிர்பார்க்கிற விஷயங்கள் ஒண்ணா இருந்தாலும், அதாவது மெத்தட்ஸ் ஒண்ணா இருந்தாலும் எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வேரி ஆகுங்க. ஸோ இதை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க,
பண்ணி பாருங்கன்னு சொல்லலை, ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஈர்ப்பு விதி வேலை செய்யும். ஸோ வந்து உங்களை எங்கே கொண்டு போய் நிற்கணுமோ அங்கே கொண்டு போய் உங்களை நிற்க வைக்கும். அது வந்து நல்ல ஒரு பிளேஸாக நீங்கள் நினச்சிக்கிற பொறுத்து. அதாவது நல்ல பிளேஸாக நினச்சிங்கன்னா நல்ல பிளேஸ் கொண்டு போய் உட்கார வைக்கும். நீங்கள் எந்த பிளேஸ் போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட எண்ணங்களை தான் முடிவு பண்ணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும், இல்லை என்கிட்ட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணலாம். உங்களோட பர்மிஷனோட நம்ம சேனல் அப்லோட் பண்ணலாம். ரொம்ப நன்றி.